குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/6/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 22ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின்படி சூரிய உதய நேரத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்தால் கர்ம வினைகள் குறையும். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 10:45 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 8:16 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 10:45 வரை. கௌலவம் பின்பு இரவு 10:45 வரை. தைத்துளம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை மிருக சிரீஷம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 2:09 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இந்த நாள் கிரக நிலைகள் படி பார்க்கும் பொழுது மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆக நவகிரக வழிபாடுகள் மிக மிக நல்லது. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். திருவோண விரதம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன காரியங்கள் செய்வதற்கு சிறப்பாக இருக்கும்? கதிர் அறுக்க நல்ல நாள். மருத்துவ ஆலோசனை பெற உகந்த நாள். குதிரை கொட்டகை அமைப்பதற்கு ஏற்ற நாள். மதில் சுவர் கட்டுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:55 முதல் 4:32 வரை மேஷ லக்னம். 4:38 முதல் 6:29 வரை ரிஷப லக்னம். காலை 6:30 முதல் 8:35 வரை மிதுன லக்னம். காலை 8:36 முதல் 10:47 வரை கடக லக்னம். காலை 10:48 முதல் மதியம் 12:54 வரை சிம்ம லக்னம். 12:55 முதல் 2:54 வரை கன்னி லக்னம். 2:55 முதல் மாலை 4:54 வரை துலாம் லக்னம். 4:55 முதல் இரவு 7:01 வரை விருச்சக லக்னம். 7:02 முதல் இரவு 9:13 வரை தனுசு லக்னம். இரவு 9:14 முதல் 10:19 வரை மகர லக்னம். இரவு 11:20 முதல் காலை 1:11 வரை கும்ப லக்னம். 1:12 முதல் காலை 2:54 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான தமிழ் மந்திரம்: சுக்கிர மூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரம் இன்றி வரமிக்க தருவாய்,
வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. காயத்ரி மந்திரம். ஓம் அத்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். தெய்வ குற்றம். குடும்ப சாபத்திற்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்குள் ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தாமரை திரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நலம் பயக்கும். கடன் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் திருநின்ற ஊரில் உள்ள ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வாரை வழிபட கடன்கள் தீரும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபட்டால், ருண விமோக்ஷண ஸ்தோத்திரம் செய்து பாராயணம் செய்தால் கடன் தீரும். வெள்ளிக்கிழமை தினத்தை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக பெருந்தேவி தாயாரை வழிபடுவதால் வருமானம் கிடைக்கும், போதிய செல்வம் உண்டாக்கும், கையில் பண இருப்பு இருந்து கொண்டே இருக்கும், தேடிய இடத்தில் பணம் வரும், கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். ஆக பணவசியம் தனவசியம் என்பது அதிகமாகும். அதை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபடுபவர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு கடின உழைப்பு இந்த நாள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் உறுதி, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த 2 குணங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நாளாக இருக்கிறது. எதை எந்த நேரத்தில் செய்தாலும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும். செயல்களில் வேகம், நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நல்ல சிந்தனைகள் வெளிப்படலாம். இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக முடித்து காட்டுவீர்கள். வேலையில் கூட சற்று வித்தியாசம் மற்றும் முன்னேற்றம் இருக்கும். புரிந்து கொண்டு செய்வதால் லாபம் கிடைக்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகள் வந்து சேரும். நீண்ட நாளாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாள் சாந்தம் அடையும். கடன் தொல்லைகள் அகலும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள் மறைந்து தொழிலிலும் வேலையிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள். எதிர்காலத்திற்குண்டான திட்டங்களை தீட்டுவீர்கள். விடுபட்ட காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் மிக விறுவிறுப்பாகவும் விரைந்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலும் சரி, வேலையிலும் உங்களோடு வேலை பார்ப்பவர்களோடு சற்று இணக்கமாக இருப்பதை உணர்வீர்கள். உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்களிடம் அன்பாக வந்து சேரலாம். அதே போல திருமணத்திற்குண்டான விஷயங்களை பற்றி யோசிப்பவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே போல மேஷராசியினர் காதல் திருமணங்களில் வயப்பட்டிருந்தால் உங்களுடைய வருங்கால துணையினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு துணையாக இருக்கக்கூடும். உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் வித்தைக்கும் காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க. ஆக காதல் விவகாரம் இந்த நாள் அனுகூலத்தை கொடுக்கும்படியாகத்தான் இருக்கிறது. திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு நல்லுறவை பராமரிக்கக்கூடும். உங்களுடைய உறவில் நல்ல அம்சங்கள் வெளிப்படும். மதிப்பை கொடுப்பீங்க. உங்க துணைவருக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுப்பீங்க. அன்பு வெளிப்படும். கௌரவமாக இருக்கக்கூடும். நட்பான உறவுகள் இடத்துல
அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல உங்களுக்கான அந்த பாண்டிங், ஒற்றுமை, நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், சாதகமான அனுகூலம் ஏற்படும். பணம், நிதி நிலைமையை பத்தி பார்க்கும் பொழுது பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், திருப்திகரமாக அமையும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்குரிய வழிமுறைகளை கையாளுவீர்கள், ஆற்றல் அதிகரிக்கும், புதிய புதிய விஷயங்களில் யுக்திகளை கையாளுவீர்கள், நல்ல நிலை மேம்படும், ஆரோக்கியத்திற்குண்டான பிரச்சனைகள் குறைந்து மனதில் நிம்மதி, தைரியம், உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை, பக்குவமாக இருப்பீர்கள். எதை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்கிற புரிதல் ஏற்படும். ஆகவே போதிய நல் ஆற்றல் அதிகரிக்கும், ஆரோக்கியமாக வெற்றி நடை போடப் போகிறீர்கள். மேஷராசி அன்பர்கள், வெள்ளிக்கிழமைகளில் 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாகராஜர் சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் பால் அபிஷேகம் செய்து, நெய் தீபம் ஏற்றி, அரளிப்பூ போட்டு, மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, தம்பதியினருடைய பெயர் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர தம்பதியினர் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். ஆக இறை வழிபாடு செய்வதால் மனதில் நிம்மதி, குடும்பத்தில் சேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தினங்களில் குரு பகவானுடைய ஓரை மற்றும் சூரிய பகவானுடைய ஓரை பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வகையில் முதலீடுகள் அதிகரிக்கும். மிக கடினமான வேலைகளை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும், மன ஒற்றுமை ஏற்படும். தெய்வ திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கோவில்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிக நல்லது. விளக்கே ஏற்ற முடியாத சில கோவில்கள் இருக்கும். அந்த கோவிலுக்கு எண்ணெய் தானம், தீபத்திற்கு தானமாக எண்ணெய் கொடுத்து உதவலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, அமைதி, நிதானம் வேண்டும். அவப்பெயர்கள் குறையும். விடாப்பிடியாக சில காரியத்தில் முன்னின்று நடத்த பார்ப்பீர்கள். அரசு சம்பந்தமான வேலைகளில் பார்த்து கவனித்திருக்க வேண்டும். கிடைக்காத ஒரு வாய்ப்புகளை கிடைக்க நிறைய முயற்சிகள் நடக்கும். சலுகைகள் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தால் நிதானம் அவசியம் வேண்டும். இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு சுப பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்துவீங்க. கண்டிப்பாக வேலைக்கு உகந்தத மாதிரி வெற்றிகள் வந்து சேரும். உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட், அதாவது உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை நீங்களே பேசி அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். கான்பிடென்ட் இருக்கும். உங்களுக்கான வேலையில் உயர்வு ஏற்படும்படியாக சில செயல்களை நடத்தி காட்டுவீர்கள். வேலை தொடர்பாக பார்க்கும் பொழுது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணி சம்பந்தமான சிலருடைய ஆதரவுகள் வரலாம். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பக்குவமாக நடத்தி காட்டுவீர்கள். விரும்பியது கிடைக்கும், தானாக வந்து சேரும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். வேலை தொடர்பாக செய்யக்கூடிய செயல்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வேலையில் நீங்கள் மும்முரமாக இருப்பீங்க. காரியத்தை முடிக்கும் வரையில் வெளியே வரமாட்டீர்கள். சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. அந்த அளவிற்கு உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அர்ப்பணித்துக் கொண்டு சில காரியங்கள் செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடி தகுந்த பலன் வந்தே தீரும். வேலையில் நல்ல ஒரு விறுவிறுப்பு உண்டாகும். திருமணத்திற்குண்டான விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாகும். அதிலும் காதலிப்பவர்களுக்கு பெரியவர்கள், பெற்றோர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள், எண்ண மோதல்கள் இருக்கும். பெரிய அளவில் ஒரு சுமூகமான நிலை இருக்காது. ஆரோக்கியமான உறவு இருக்க வேண்டுமானால் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். பெரியவர்களை சமாதானப்படுத்திதான் பேச வேண்டும். எதிரும் புதிருமாக இருப்பீர்கள். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். தம்பதியர்கள் மன ஒற்றுமையாக இருந்தால் குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு போகலாம்.
ஈகோ போன்ற எண்ணங்கள் வரக்கூடாது. நான் எனும் எண்ணம் இருக்கக்கூடாது. பணம் நிதி நிலைமை வழியாக பார்க்கும் பொழுது இந்த நாள் மிதமாக தாங்க இருக்கும். பெரிய அளவு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எந்த நபருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் துணைவர்க்கோ குழந்தைகளுக்கு கூட கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து எதை செய்ய முடியுமோ அதில் மட்டுமே நிச்சயமாக இருக்க வேண்டும். எந்த பணமும் இப்போ வருகிறது அப்போ வருகிறது என்று யாருக்கும் உறுதியளிக்காதீர்கள். நம்பிக்கை ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள், பணம் பொறுத்த வரையில் கிடைக்கும் பொழுதுதான் கிடைக்கும் என்கிற உறுதிப்பாட்டோடு இருங்கள். அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். வரவு செலவு இரண்டுமே வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் வரவு இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பக்கம் செலவும் இருக்கும். எதை சமாளிப்பது என்றே புரியாது. வரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் எந்த முயற்சிகளும் எடுபடாது. செலவுகள் தான் இருக்கும். வரவுக்கு குறைவான மதிப்பு தான் இருக்கிறது. ஆக பணத்தை மிக மிக சிக்கனமாக கையாள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் மிக மிக எச்சரிக்கை வேண்டும். ரிஷபராசி என்பர்கள், சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. கை கால் வலிகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக கால் தொடைகள்ல வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல உணவினை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்வது விசேஷம். இந்த நாளில் பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் பகவானுக்கு அந்த சன்னதியை சுற்றி வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட சர்பதோஷம், கால சர்பதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். ரிஷபராசி அன்பர்கள், எந்த கிரக தோஷமாக இருந்தாலும் தினமுமே சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயத்தை பாராயணம் செய்வதால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமை தினத்தில் குரு பகவான் ஓரை சூரிய பகவானுடைய ஓரை பலன் தராது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். இழந்த பணத்தை மீட்டெடுப்பதில் கவனமாக இருப்பீர்கள். பிறரை நம்பி கொடுத்த பணம் வருமா வராதா என்கிற கேள்வி எழலாம். கடனுக்கோ வட்டிக்கோ நீங்கள் பணம் வாங்கியிருந்தால் அதை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். பய உணர்வு அவ்வப்போது ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளுடைய வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டும். சில நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் கைகூடி வருவது போல அமையும். ஒரு சிலருக்கு நிறைவேறும் ஆசைகள் கைகூடும். விரும்பியது கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். விலகி இருந்தவர்கள் கூட உங்களை நாடி வரலாம். புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய நல்ல குணத்தை தெரிந்து அறிந்து செய்வார்கள். மனதில் நிம்மதி பிறக்கும் நாள் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. அடுத்ததாக மிருகசீரிஷம். நல்ல வாய்ப்புகள் வரும். புதிய வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, நண்பர்களுடைய அறிமுகம், சொந்த பந்தங்களோடு சில நேரத்தை செலவழிப்பீர்கள். அந்த இடம் உங்களுக்கு மிக திருப்திகரமாக உணரக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல் வாய்ப்புகள் அமையும். உங்களை பற்றி நல்ல பேச்சுக்கள் வெளிப்படும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் லாபம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் கிடைக்கப் போகுது. எதுவாக இருந்தாலும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானமாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருந்தால் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமே அடங்கியிருக்கு. ஆக அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொறுமை, நிதானத்தை கடைப்பிடிக்கும். எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதெல்லாம் இன்று எடுபடாது. சற்று குழப்பமாகவும் இருப்பீர்கள். எதை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பல வகையில் அலைமோதி கொண்டே இருக்கும். ஆக இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். நிதானமாக சிந்தித்து எடுங்கள். முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வேலையில் அதிகமான பளு இருக்கும். சுமை தூக்க வேண்டியதாக இருக்கும். பிறருடைய வேலைகளை கூட நீங்கள் செய்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அசதி, உடல் வலி, சோர்வு இருக்கும். சலிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த கோடை காலம் என்பதால்
செய்யக்கூடிய வேலைகளில் விரிவான நிலை இருக்காது. சீக்கிரமாக முடித்துவிட்டு போகலாம் என்கிற எண்ண உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும். உங்களை பார்த்து மற்றவர்களும் அதை தொடர்ந்து செய்யக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக யாருக்கும் எந்த விதமான எதிரான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களோடு வைத்துக் கொள்வது நல்லது. பிறருக்கு எந்த செயலையும் பகிராதீர்கள். யாருக்கும் எந்த விஷயத்தையும் ரகசியத்தையும் பேசாமல் இருக்க வேண்டும். இன்றைய நாள் இருக்கக்கூடிய பளு காரணமாக மன சோர்வுகள், உடல் அசதியின் காரணமாக எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. குழப்பமாகத்தான் இருக்கும். இந்த கோடை காலத்தினுடைய தீட்சணை அதிக வெயில் காரணமாக மனம் சங்கடத்திற்குள்ளாகி இருக்கும். ஒரு ஆழ்ந்த சிந்தனை என்பது இருக்காது. எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்க்காதீங்க. காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கணும், யோசிக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த முடிவையும் இன்னைக்கு பேச வேண்டாம். அதே போல தம்பதியர்கள் மிகவுமே 2 பேருமே அமைதியாக இருந்தால் நல்லது. ஈகோ, நான் எனும் எண்ணங்கள் இருக்கக்கூடாது. குடும்ப ஒற்றுமை சீர்கெடும். ஆக சீரான போக்கு இருக்க வேண்டுமானால் வாக்குவாதம், வீண் பேச்சு வைக்காதீங்க. கூடுமான வரையில மன அமைதி தேவை. எதையுமே அதிகமாக வெளி இடங்களில் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை பேச வேண்டாம். தம்பதியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சற்று தாமதமாகத்தான் நடக்கும். பணம், நிதி நிலைமை என்று பார்க்கும் பொழுது பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது செலவுகள் அதிகமாகும். வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு 2 பக்கம் காத்திருக்கு. அவசியமானதை மட்டுமே செய்ய வேண்டும். தேவையற்ற பொருட்களை வாங்கினால் தேவையானதை விற்க நேரிடும். ஆகவே மிதுனராசி என்பவர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்களில் கூட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. அதிக முயற்சிகள் தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமற்ற தன்மை, தள்ளிக்கொண்டே இருப்பீர்கள். படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாது. ஒரு மனக்குழப்பங்கள், குழப்பமான சூழ்நிலை, முடிவெடுக்க முடியாத நிலை என்று இப்படி ஒரு சில கலைபரங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. பல்வழி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மிதுனராசி என்பர்களே, உணவு கட்டுப்பாடு என்பது மிக அவசியம். நீர் ஆகாரங்கள் போல எடுத்துக்கொள்ளுங்கள். இனிப்பு வகை உணவுகளை முழுமையாக அவாய்ட் பண்ணணும், அதாவது தவிர்க்கணும். இனிப்புகள் சாப்பிட்டால் உங்களுக்கு இன்னும் தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் வாழைத்தண்டு நூல் திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குல தெய்வத்தினுடைய குற்றமும் குல தெய்வ சாபமும் நீங்கும் என்பது ஐதீகம். உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் தரித்திரருக்கு அளிக்கும் அன்னம், தானம், பூஜை நடக்காமல் இருக்கக்கூடிய கோவில்கள்ல பூஜையை செய்யறது, அதே போல அனாதை பிணங்களுடைய தகனத்துக்கு உதவுறது, இந்த 3ம் செய்யும் பொழுது அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமமாக போற்றப்படுகிறது. ஆக பெருமாள் கோவிலுக்கு சென்று வர மன அமைதி, நிம்மதி கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை தினங்களில் குரு பகவான், சூரிய பகவானுடைய ஓரை பலன் தராது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க சகோதரர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்துதான் இருக்கணும். மனதில் பட்டதை அப்படியே பேசுகிறேன் என்று யாரையும் காயப்படுத்தக்கூடாது. வியாபார போக்கு விவேகமாக இருக்கணும். உங்களோட இருக்கக்கூடிய நபர்கள்னால சின்ன அலைச்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதக்காரர்களும் கையில் இருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது செலவுகள் இருக்கும். புதிய பொருள் வாங்குறதுக்காக கடன் வாங்க வேண்டி இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை தினத்துல கடன் யாரிடத்திலும் வாங்காதீங்க. பொருளாதாரம் ஏற்றம் பெற கோவில்கள்ல குங்கும அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது. வீட்டுல தெய்வங்களுக்கு, அம்பிகை, அம்பாள் தெய்வங்களுக்கு, மூர்த்திகளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை இட்டுக்கொள்வதால் க்ஷேம லாபங்கள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
கொஞ்சம் கவனமா இருக்கணும். டிராவல் பண்றவங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை பத்தின மறைமுகமா விமர்சனம் வருங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற வேலைகள்ல மாற்றமும் வரும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமையணும்னா கோவிலுக்கு போய் தீபங்கள் ஏற்றி வழிபட, அம்மன் கோவிலுக்கு சென்று வர நன்மைகள் பிறக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. வீட்டுல பிள்ளைகளால சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கூடுதலாக வெற்றி கிடைப்பது போல உணர்வீர்கள். பட்ட கஷ்டங்களுக்கு லாபம் இருப்பது போல உணரக்கூடும். அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உங்களை பற்றி நல்ல உயர்வாக எண்ணக்கூடும். உறவுகளை அரவணைத்து செல்வீர்கள். பிறருக்கு நல்லவர்கள் போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். மற்றவர்கள் உங்களை உயர்வாக கொண்டாடுவார்கள். தலையில் வைத்து தூக்கி கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை பற்றி எல்லோருமே புகழ்ந்து பேசக்கூடும். வேலையில சக பணியாளர்களோட நல்ல உறவு இருக்கும். நீங்க என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அதை மற்றவங்க கேட்பாங்க. எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ உதாசீனமோ இருக்காது. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களை கொண்டாடி மகிழக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டு. நல் உறவை ஏற்படுத்தி இருப்பீங்க. உங்க பேர் சொன்னாலே அங்க எல்லோருமே மதிப்பதா அதிகமாக கொடுப்பாங்க. வேலையை தொழில் பொறுத்த வரையில நல்ல லாபம் கிடைக்கும். மியூச்சுவலா இருப்பீங்க. வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு தான் துணையாக இருப்பாங்க. அவங்களுடைய உடல் வலியோ உடல் அசதியையோ பொருட்படுத்தாம உங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆக கடகராசி என்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக அற்புதமான, மிக சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. எல்லா சுகங்களையும் பெற போறீங்க. எல்லா விதமான தெய்வ அனுகூலம் கிடைக்கும். சுகானுபவம்னு சொல்லுவாங்க. ஆக சமஸ்கிருதத்துல அந்த சுகானுபவம் அனுகூலம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். பட்டம் போல உயரப்போகுது. வானை தொடக்கூடிய வகையில புகழ் கிடைக்கும். உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகமாகும். செய்யற பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். எல்லா செயல்களுமே திருப்திகரமாக அமைய போகுது. காதலிப்பவர்களுக்கு வீட்டுல உங்களுடைய விஷயங்கள் தெரிந்து அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவோடு உங்களுக்கு திருமணம் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சீக்கிரமாக கிடைக்கும். வேலை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக கிடைக்கும். எந்த விதமான பய உணர்வுகள் வேண்டாம். தைரியமாக கொண்டு செல்வீர்கள். முன்னோக்கி அமைக்கக்கூடிய பணி இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு வீட்டுல திருப்தி, உங்கள் துணைவரிடத்துல சந்தோஷம், நல்ல மதிப்பு மரியாதை அன்பு ஆனந்தம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். உங்களை பற்றியே புகழ்ந்து தள்ளுவாங்க. உங்கள் துணைவி உங்களுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து நடக்கக்கூடும். பிள்ளைகளுடைய செயல்களும் மகிழ்ச்சியை தரும். பணம் ரீதியாக பார்க்கும் பொழுது வருமானம் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். கூடுதலான வருமானம் கிடைக்கும். யோக பலன்களை பெறுகிறீர்கள். நிதி நிலைமை நல்ல ஆதாரத்தோடு இருக்கும். வருமானம் பன்மடங்கு பெருக்கும். நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்கால தேவைகளுக்கு தகுந்தாற்போல் சில முதலீடுகளையும் செய்வீர்கள். இறை வழிபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மேன்மையையும் வெற்றியையும் தரும். லாபமாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நாள். சாப்பிடக்கூடிய உணவினை கட்டுப்பாடோடு எடுத்துக்கொள்வீர்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது போல கடகராசி அன்பர்கள் உணவினை மருந்து போல எடுத்துக்கொள்வீர்கள். ஆக மருந்து உங்களுக்கு தேவைப்படாது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பார்கள். ஆக பிறருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் அதற்கேற்றபடி சுபமான பலன்கள் வந்து சேரும். பெருமாள் கோவில்ல கருடாழ்வார் பகவானுக்கு அந்த சன்னதியை சுற்றி வந்து நெய் தீபம் ஏத்தி வழிபட சர்பதோஷம் கால சர்பதோஷம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அம்மன் ஆலயங்கள்ல திரிசூலத்துல இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல குங்குமம் இட்டு எலுமிச்சை பழத்தை சொருகினால் திருஷ்டி செய்வினை தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். ஆக ஆலயத்தில் இருக்கக்கூடிய திரிசூல வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துறது அநேக கோட்டி நன்மையை தரும். நட்பு பாக்கை நட்பாக இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சி, கற்பனை துறை சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு டெவலப்மெண்ட், நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க யாருங்கிறத மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்ப சுறுசுறுப்பு, அதிக ஞானம், நல்ல அறிவு, ஒழுக்கம் இருக்கும். இதனால பேர் புகழ் வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை பற்றிய நம்பிக்கையில சின்ன மாற்றங்கள் வரும். சந்தேக உணர்வுகள் இருக்கக்கூடாது. சில காரியம் நடந்து முடியும் வரையில் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் வழிபடக்கூடிய இறைவனை, முருகனை நம்புங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை வைப்பது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மனம் தளர்ச்சி இருக்கக்கூடாது. பெரும்பாலும் நவகிரக வழிபாடு செய்யறது நல்லது. கிரக தோஷங்களை போக்கிக் கொள்ள வழிபாடு. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் தொடர்பான புதிய வாய்ப்புகள் வரும். அது மட்டுமல்ல, திடீர் திருப்பங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள்னால புதிய அனுபவங்கள் வரும். உங்கள் மீதான எண்ணங்கள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் மூலம் வெற்றி வந்து சேரும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள், அதிர்ஷ்டகரமான நாள், ஆரோக்கியமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாக்கும். பேசக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதால் வெற்றி காண்பதற்கு வாய்ப்பான ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேலையில் திருப்திகரமான பணியிட சூழல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும், பெருகும். எதிராக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறலாம். உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சரிவுகள் தீரும், மறையும். ஏற்றத்தை காணும். பொருள் விற்பனை அமோகமாக வளர வாய்ப்புகள் உண்டு. புது புது விஷயங்களை அறிமுக செய்வீர்கள். தள்ளுபடி விலையினால் மக்கள் வரத்து அதிகரிக்கும். உங்களுடைய விளம்பரம் சார்ந்த நுணுக்கங்களை அதை முழுமையாக ஆராய்ந்து அலசி செய்யும் பொழுது வருமானமும் லாபமும் கூடும். புது புது வாடிக்கையாளர்கள் வருகை ஏற்படும். பழைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஆகவே இந்த நாள் உங்களுடைய தொழில் கை கொடுக்கும். தெய்வத்தை நம்பி உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். பெற்றோர்களுக்கு தகுந்த குழந்தைகளாக இருங்கள். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும், எளிமையாக இருக்கும். கடினம் என்பது காணப்படாது. மனதில் சந்தோஷம், குஷி உணர்வு இருக்கும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதல், அந்யுன்யம் ஏற்படும். காதலிப்பவர்களுக்கு உறவில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவு வெடிக்காது. ஒரு சில நேரங்கள்ல உறவுகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வரும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சின்ன சின்ன விஷயங்களில் வரலாம். பெரும்பான்மையாக இருக்காது. இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் மனதில் அமைதியோடு தான் இருப்பீங்க. சந்தோஷமா உணர்வீங்க. உங்களுடைய துணைவரிடத்துல உங்களுக்கு நல்ல செய்தி வரும், பதில் வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். வருமானம் அதிகப்படியாக வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிலையான வருமானம், நிரந்தரமான வருமானம் வருவதற்கான உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். இறை வழிபாடு மிக மிக முக்கியமானது. துர்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. இறை வழிபாடோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தான தர்மங்களும் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களிடம் தைரியம் அதிகமா இருக்கும். உறுதித்தன்மையா இருப்பீங்க. ஒன்றை பிடித்தாலும் உறுதியா பிடி என்று சொல்வார்கள், பழமொழி உண்டு. ஆக உறுதியாக இருப்பதை மட்டுமே, ஸ்திரமாக செயல்படக்கூடிய விஷயங்களில் மட்டுமே அதிக கவனத்தை செல்வீர்கள். அது மட்டுமல்ல, நேர்மை, உண்மை, நியாயம், நம்பிக்கை, இதுவே உங்களுடைய தாரக மந்திரம். சிம்மராசி அன்பர்கள் என்பது ஸ்திர ராசி. ஆகவே அதிகமான விஷயங்களை நிலையாக செய்ய விரும்புவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொண்டு மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இரட்டிப்பான நன்மைகள் இருக்கு. டபுள் தமாக்கா என்பார்களாக. டபுள் தமாக்கா போல இனிமையான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணி ராகு காலத்துல ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு தாமரை தண்டு திரி கொண்ட நெய் தீபம் ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் தீரும், குடும்ப சாபம் அகலும். ஆக இந்த வழிபாடுகளை சிம்மராசி அன்பர்கள் தாராளமாக செய்யலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நட்பு பாக்கை. நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம்,
மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்துல 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, குடும்பத்துல ஒற்றுமையா, எல்லா விதமான சௌகியங்களையும் பெற்றவர்கள் போல இருக்கக்கூடும். நெருக்கடியாக இருந்தவர்கள் கூட விலகி போகலாம். பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். பூரம் நட்சத்திரம் நட்புகள் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் வரும். மூத்த அதிகாரிகளோடு அறிமுகம் ஏற்படும். நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் இருக்கும். சூரிய பகவான் வழிபாடு நல்லது. சூரிய உதயத்திற்கு முன்னர் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வது கர்ம வினைகளை போக்கும். முன்ஜென்ம பாவங்கள் தீரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும். ஆசை கைகூடும். பல வகையில் நல்ல பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். இந்த நாள் பல விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். நல்ல பலன்களை தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல எண்ணம், நேர்மறை சிந்தனைகள், நேர்மறை போக்கு, ஒளிவு மறைவற்ற தன்மை, எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியம், இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பொதுவாக இந்த நாள் அதிர்ஷ்டமாகவே இருக்கும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். யாரையும் எதிர்பார்த்து எந்த காரியங்களையும் செய்ய மாட்டீர்கள். காத்திருக்கவும் மாட்டீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்பது போலத்தான் இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அதே போல வேலையில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க தயார் நிலையில் இருப்பீர்கள். அதற்கான பல வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். ஒரு சில வேலைகள் நடக்கும் வரையில் பொறுமையாக இருந்து வேலைகளை கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம், உங்கள் மீதான நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருந்த அசம்பந்தமான விஷயங்கள், சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பு அடைவீர்கள். படிப்பில் ஒரு புதிய யுக்தியை கையாளக்கூடும். பிரம்ம தேவரை வழிபடுங்கள். வேலையில் உயர்வு ஏற்படும். உங்களுடைய திறமைக்கு தகுந்தாற்போல் பாராட்டுகள் வரும். சாதகமான நல்ல சூழ்நிலைகள் நிலவும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்ட முடியும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் மன அமைதி வேண்டும். நல்லிணக்கத்தோடு இருக்க பார்ப்பீர்கள். வாக்குவாதங்கள் இருக்காது. பெருமளவு நன்மைகளாகத்தான் இருக்கும். அதீத மனதில் சந்தோஷமும் திடமும் உண்டாகும். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் அகலும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள். லாபகரமாக அமைந்துவிடும். ஆரோக்கியத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். தலைமுடி வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடலை மிக சீராக பராமரித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளுடைய விஷயங்களிலும் ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள். தேவையற்ற எண்ணங்களோ செயல்களோ இருக்காது. பெரும்பாலும் நன்மையாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்க கன்னிராசி அன்பர்கள் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருண முக்தியே என்று பாடல்களை பாராயணம் செய்வதால், ருண விமோக்ஷண ஸ்ரீ நரசிம்ஹ ஸ்தோத்திரம் இதனை பாராயணம் செய்வதால் அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த கடன் திரும்பி வர உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் தொடர்ந்து ஒரு 8 செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றினால், சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் கைக்கு பணம் கிடைக்கும். வருமானமும் உயர வாய்ப்புகள் உண்டு. ராகு கால நேரத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை என்பதால் காலை 10:30 முதல் 12 அந்த கடைசி அரை மணி நேரம் என்பது அமிர்த கடிகை நேரமே. சிறப்பான ஒரு பரிகார நேரம். துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றக்கூடிய நேரம். ஆக இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். கன்னிராசி அன்பர்களை கோவிலுக்கு சென்று மேலே சொன்னபடி தீபங்கள் ஏற்றி வழிபட அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் குரு பகவானுடைய ஓரை, சூரிய பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம்,
கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள். மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். உங்களோட யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்க. உத்தியோக வேலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப அழகா தெரியும். யார் எப்படிப்பட்டவங்க, உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, பிறருக்கான பலம் பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வியாபார ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதிலும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல டெவலப்மெண்ட். பொருள் விற்பனை அமோகமாக நடக்கும். பால் வியாபாரம் சிறக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். அதிகார பொறுப்புகள் மூலமும் ஆதாயம் ஏற்படும். சிந்தனை போக்கில் புதுமையை விரும்புவீர்கள். அதிகார பொறுப்புகள் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் துடிப்புள்ள நாளாக, சுறுசுறுப்பு நிறைந்த நாளாக தக்க முடிவுகள் எடுப்பீர்கள். சோர்வுகள் என்பது இருக்காது. எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் ஏற்படும். கூடுமான வரையில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பீர்கள். கவனமாக இருக்கக்கூடும். விரும்பிய காரியங்கள் பூர்த்தியாகும். நினைப்பதற்கு மேல் ஒரு படி உயர்ந்தே செய்து முடிக்க முடியும். காரியங்கள் அனுகூலமாக நடப்பதால் மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். இன்றைய நாள் அன்பு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் கைகூடி வரும், நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். எல்லா விதமான செயல்களிலும் ஏற்றத்தை பெறுவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அகலம். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சின்ன சின்ன வகையில் சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தால் அவர்களை விலகி போகலாம். உங்களுடைய நேர்மைக்கும் நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் தகுந்தாற்போல் சில பரிசுகள் கிடைக்கும். பொருட்கள் கைக்கு வரும். வேலை சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சுகபோக வாழ்க்கையை வாழ, பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். ஆக வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போவதே நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு அதனை பிரகாசிக்க வைப்பீர்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு நிரூபிக்கக்கூடும். ஆக தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலையில் நல்ல மதிப்பு மரியாதை, சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல சாதகமாக இருக்கிறது. காதலிப்பவர்கள் உங்கள் இருவரிடத்திலும் நல்ல புரிந்த உணர்வு இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக கேட்டு கீழ்ப்படிந்து செய்து முடிப்பீர்கள். பெரியவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் இருவரிடத்திலுமே இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். யாரை பற்றியும் யாரும் குறைவாக எண்ண மாட்டீர்கள். இதனால் உங்கள் துணையோடு நல்லுறவு இருக்கும், பராமரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வருமானம், பணம் பற்றிய பய உணர்வுகள் வேண்டாம். எந்த அளவிற்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அதே அளவிற்கு லாபத்தையும் சம்பாதிப்பீர்கள். நிதி நிலைமை திருப்தியை தரும். ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள். புத்தாடைகள் மீதான நாட்டம் இருக்கும். குடும்ப விசேஷங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் சம்பாத்தியத்தை குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க. அதே நேரத்துல சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணங்களும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக அமையும். நிறைந்த செல்வத்தோடு உங்களுடைய வேலைகள் இருக்கும். ஆரோக்கிய செல்வத்தை பெற்று இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஈசானிய மூலையில் ஒரு செம்பில் நீர் ஊற்றி அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து கலசம் ஏற்றி வைக்க வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். இந்த நாளில் துலாம் ராசி அன்பர்கள் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய பெருமாள், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் ஆகியோரை தரிசித்து கேசரி பாயசம் நைவேத்தியம் செய்ய தொழில், வியாபாரம், நிரந்தர வேலை, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க
கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். வெள்ளிக்கிழமைகளில் குரு பகவானுடைய ஓரை மற்றும் சூரிய பகவானுடைய ஓரை இரண்டுமே பலன் தராது. ஆக இந்த 2 ஓரைகளை தவிர்த்து செய்தால் நலம் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை நல்ல மேன்மையை எடுத்து செய்வீங்க. பள்ளிகள்ல ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் சின்ன மாற்றத்தை உருவாக்கலாம். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் மீதான நாட்டம், புதிதாக பொருள் வாங்கி வைப்பீர்கள். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆரோக்கியம் குறித்த எண்ணங்கள் வரும். வீட்டில் புதிதாக பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். கடைகளுக்கு சென்று விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாமா என்கிற யோசனைகள் வரும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு, தன வரவுகள் திருப்தி, சந்தோஷம், கை நிறைய பணம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்க வாழ்த்துகிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய நகர்வுகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். உறவினர்களுடைய வழியில் ஆதாயம் பெருக்கும். நெருங்கிய உறவுகள் மூலம் நன்மைகள் பிறக்கும். உங்களுக்கு உற்ற துணையாகவும் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய விதங்களில் மற்றவர்கள் செயல்படுவாங்க. புதியதொரு வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொந்தமாக வீடு வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். இதுநாள் வரையில் விருப்பமில்லாமல் அல்லது விருப்பப்பட்டு நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும், அந்த வீட்டினுடைய நிலைகள் உங்களுக்கு பிடிபடாமல் போயிருந்தாலும், இந்த தருணங்கள் மீண்டும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. விவசாயம் பார்ப்பவர்களுக்கு, விவசாயம் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு. கால்நடை வியாபாரங்கள்ல வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட தானாக விலகி விடுவார்கள். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை மட்டும் தவிர்க்க வேண்டும். பிறரை நம்பி அப்படியே எதையும் நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். முன் யோசனை இல்லாமல் செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். நேர்மறையாக நடந்து கொள்ளுங்கள். நேர்மையே உங்களுக்கு வாய்மையை கொடுக்கும். அதாவது உண்மையான விஷயங்களே உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் அற்புதமான ஒரு அமைப்பும் இருக்கிறது. சுதந்திரமாக இருப்பீர்கள். மனதிற்கு பட்ட விஷயங்களை மட்டுமே செய்வீர்கள். அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். ராசிக்கான கிரக அமைப்பு படி யாராவது ஒருவருக்கு தானம் செய்யலாம். செருப்பு தானம், குடை தானம், அன்னதானம். தேய்பிறை சஷ்டி தீதி என்பதால் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கான அதிபதி முருக கடவுள். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து வழிபட நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் நிச்சயம் உண்டு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, உங்க வீட்டுல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஏதேனும் உடல்நல கோளாறுகள் வந்து கொண்டே இருந்தால் கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேளையில் முழு மஞ்சள் பரங்கிக்காய் தானம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல்நல கோளாறுகளிலிருந்து விடுபடும். இந்த சக்தியை நீங்கள் 3 நாட்களில் உணரலாம். இது போன்று ஒவ்வொரு நாளும் மிக எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இவற்றை பார்த்து நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். நிம்மதி அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். நன்மைகள் உண்டு. பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
சிந்தித்து செயல்பட வேண்டும், அவசரம் கூடாது, விவேகமே சிறந்தது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உங்களுடைய செயலுக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தார்கள் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்ட தாமதங்கள் இனி ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். சிந்தனையின் போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். எண்ணம் உங்களுக்கு விரிவாக இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கும் தற்காலிக சில முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும். சில முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். எதையும் தைரியமாக கையாளக்கூடிய நிலை உண்டு. குறுகிய சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படலாம். வீட்டினுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் எல்லாவற்றையும் வேலைகளையும் முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, பெரியவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு பிறர் விரும்பக்கூடிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் தான் மற்றவர்களிடத்தில் அதிகரிக்கும். விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையலாம். யாரும் உங்களை தவறாக எண்ணவோ பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. பொதுவாக செல்வாக்கு நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுடைய பார்வையில் உயர்வாகவே இருக்கும். மன தைரியத்துடனும் திடமாக ஒவ்வொரு விஷயங்களையும் வேலைகளையும் செய்வதால் மற்றவர்களுக்கு நீங்கள் நல்ல முன்னோடியாக இருப்பீர்கள். பிறருடைய செயல்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் இருக்கும். மற்றவர்களை பற்றி நீங்கள் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். பிறர் உங்களை பற்றி பேசினாலும் சரி, ஏசினாலும் சரி, அதை பெரிதுபடுத்தாதீர்கள். கூடுமான வரையில் விட்டுக் கொடுத்து அனுசரணையாக இருப்பது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. நன்றாக படித்து முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகள் கை கொடுக்கும். துரிதமாக நீங்களே சம்பாதிப்பீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக நல்லது. வல்லக்கோட்டை ஸ்ரீ முருகப்பெருமானையும் வடபழனி ஆண்டவரையும் நினைத்து வழிபடுங்கள். குழந்தை வரம் வேண்டி வழிபடுவருக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சிரமங்கள், கஷ்டங்கள், வினைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பிறக்கக்கூடிய காலகட்டம். ஆகவே உங்களுடைய ராசி அமைப்பின்படி தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். முறையாக பூஜைகள் வழிபாடு செய்யும் பொழுது அதற்கேற்ற முழுமையான பலனையும் நீங்கள் பெற முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும், நன்மைகள் பெருக்கும், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். மாற்றொரு வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள், கையாளுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கிரகங்களினுடைய அமைப்பு படி இந்த நாள் இனிமையான நாளாக அமையவும் நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். பணவரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தானியம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். உணவு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். பணத்தினுடைய நிலையை பொறுத்து செலவுகளை கவனமாக செய்வீர்கள். வீண் விரயங்கள் தடுக்கப்படும். வியாபார விஷயமாக சில நபர்களுடைய ஆலோசனைகள் மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவதற்கான வழி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒத்துழைப்பின் மூலம் உடனிருப்பவர்களால் உங்களுக்கு வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பேச்சு திறமைகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நிலைகளில் ஒரு ஆர்வம் என்பது உண்டாகும். செயல்களில் வெற்றி வாகை சூடுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் கை கொடுக்கும். நீண்ட கால முயற்சிகளுக்கு பிறகு இப்பொழுது சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். ராசிக்கான பகை நட்பு என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு உத்தமம். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும், செயல்களில் முன்னேற்றங்கள் உண்டு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் கூடும், நம்பிக்கையாக இருப்பீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும், அதற்கேற்ற அனுகூலமான பலன்கள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். இந்த ஒரு கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தனவரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை உருவாகலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் கைகூடி வரும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கூடுதலான சில விஷயங்கள் செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணும். உள்ளூர் பயண வாய்ப்புகளின் மூலம் நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. வெளியிடங்களுக்கு செல்வதாலும் பயண பாதுகாப்பு மற்றும் புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிலும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது என்ற எண்ணங்கள் மேம்படலாம். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் தோற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். பொதுவாக மேன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக நல்லது. குறிப்பாக சித்தர்கள் வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் 18 சித்தர்களுடைய அருளாசியும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அதிகரிப்பதை நீங்கள் உணர முடியும். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய நிலைகளில் சிறிய கவன சிதறல்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ராசியிலேயே சனி பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பிற விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதிலும் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் நலன் நன்றாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது சிறப்பு. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பாக பணம் சார்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும், ஏற்றம் உண்டு. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும், அனைத்தும் கைகூடும், நினைத்தது நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலக்கம். இதுவரையில் படிப்புக்காக வெளிநாட்டுக்கோ அல்லது வேலை தொடர்பாக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த காரியங்கள் இனி கைகூடும். இதுவரையில் நடந்த சில தாமதங்கள் நீங்கும். பணி நிமித்தமான சில ரகசியங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்வதை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். தெய்வ அனுகூலத்தின் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. நீண்ட நாளாக வருமானம் குறித்த முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஒரு சிலருக்கு உபரி வருமானம் கிடைக்கும். தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும். அமைதி போக்கை கடைபிடிப்பீர்கள். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள். கடன்களை குறைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோக மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தற்காலிக நிலையிலிருந்து நிரந்தரமாக பணி நியமன ஆணை கிடைக்கும். மருத்துவ செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். வரவுகள் நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். ஆக உங்களுடைய ராசி கிரக அமைப்பின்படி பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரும்பான்மையான பணத்தை நீங்கள் செலவு செய்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடு சார்ந்த விஷயம், சொத்து வாங்குவது அல்லது பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான விஷயங்கள், இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கும்.
கூடுமான வரையில் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க அதிகமாக்க நினைப்பீர்கள். வரவு செலவு தொடர்பான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையினுடைய நிலைக்கு ஏற்றாற் போல் சில விஷயங்களையும் நீங்கள் பார்த்து கவனிப்பீர்கள். துணைவருடனான போக்கில் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். அவர்களுடைய செயல்கள் ஆத்ம நிம்மதியை உண்டு பண்ணும். வேலை இல்லாதவர்கள் கூட புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் தானாக உங்களை தேடி வரும். வருமானத்தினுடைய நிலைகளில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தையும் சுக போகத்தையும் பெறப்போகிறீர்கள். ஆகவே மீனராசி அன்பர்களே, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நம்பிக்கை நிறைவான ஒரு அமைப்பு உண்டு. தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். நிலம் சார்ந்த பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து முருக கடவுளுக்குண்டான தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும், காரியங்கள் உத்வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும், எண்ணியது நடக்கும், சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும். தான தர்மங்களில் ஈடுபட செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க நவகிரக வழிபாடு நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபத்தோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமக. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்க பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.